தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல மனமகிழ்ச்சியான காலை பொழுதுக்காக, நல்ல குளிர்ச்சியான பொழுதுக்காக நம்முடைய சமூகத்தில் நாம் மகிழ்ச்சியாக அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என்னோட பேசுகளை சொல்லி பாவியின் மீது உங்கள் அன்பை மகிழ்ச்சியாக ஊற்றும்படியாய் ஆண்டோட சமூகத்தில் சொல்லுவோம். அல்லேலூயா. மன்னான மனிதனா என்னால் எதுமாகுமா, மன்னான மனிதனா என்னால் எதுமாகுமா, உன் துதியினால் சொல்லக்கூடுமா, உன் துதியினால் சொல்லக்கூடுமா. பாவியன் மீது எனிந்த அன்பு ஒன்றும் புரியவில்லை, சித்தமின் மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரியவில்லை. பாவியன் மீது எனிந்த அன்பு ஒன்றும் தெரியவில்லை, சித்தமின் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியவில்லை. தேவனே ஜீவனே, தேவனே ஜீவனே, இயேசுவே சத்தியமே, தேவனே ஜீவனே, இயேசுவே சத்தியமே. பாவியன் மீது எந்த அன்பு ஒன்றும் புரியவில்லை, சித்தமின் மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரியவில்லை. பொய்யான வாழ்வு நிரந்தரமாகுமா, பொய்யான வாழ்வு நிரந்தரமாகுமா, உன்னுடைய நாள் வரக்கூடுமா, உன் பிள்ளையை நான் வரக்கூடுமா. அன்பு ஒன்றும் தெரியவில்லை, சித்தமின் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியவில்லை, இன்னும் வாழ தெரியவில்லை, இன்னும் வாழ தெரியவில்லை, இன்னும் வாழ தெரியவில்லை. அன்பேசு சுவாமி, உடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஆவியானவரே, எங்களோடு இடைப்படுங்க, எங்களுக்கு வெளிப்படுத்துங்க, கர்த்தத்தோடு நடத்துங்க. இயேசு நாமத்தினால ஆமென். மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். விசேஷமாக சில வாரங்களாக நீதிமான் ஆவது எப்படி என்ற தலைப்புகளாய் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நீதிமான் சொல்லும் பொழுது நாம் ஒவ்வொரு ஆண்டு விரும்புகிற வாழ்க்கை எந்த மனிதன் வாழுகிறானோ அவன் நீதிமான் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. அதனுடைய வரிசையாய் நாம் பார்க்கும்போது நீதிமானாகிய யோசேப்பை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம், நீதிமானாகிய கொர்நேலியை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். இந்த நாள் அந்த வரிசையில நாம் வாசிக்க வேண்டியதான லூக்கா 18ஆம் அதிகாரம் வசனம் 10 வசனம் துவங்கி 14 வசனங்கள் முடிய நாம் வாசிக்கின்ற ஒரு பகுதியில பரிசேயன் ஆயக்காரனை குறித்து நாம் பார்க்கின்றோம். அப்ப இந்த நாள் செய்தியின் தலைப்பை சொல்லி பார்க்கும்போது நீதிமான் ஆகிய ஆயக்காரனை குறித்து தான் இந்த நாள்ல கர்த்தருடைய வேதத்தை நாம் தியானிக்க போகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் தேவன் உயர்ந்த உன்னத நீதியில் வாழ்ந்தவர்களில் அடுத்த நீதிமான் லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட நீதிமான் என்பதை குறித்து யாருன்னு சொல்லி பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அவருக்கு சாட்சி கொடுக்கிறார். இந்த நீதிமான் பேர் வேதத்தில் குறிக்கப்படவில்லை. இவர் நீதிமானாய் வாழ்ந்தார், ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார், ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்த ஒரு மனிதன். ஆனால் வேதாகமத்தில் இவருடைய பெயர் சொல்லப்படவில்லை. ஆனால் நீதிமானாக தேவனால் மாற்றப்பட்டவனாக, தேவனால் திட்டவட்டமாக சொல்லப்பட்டவன் தான் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது ஆயக்காரன். லூக்கா 18ஆம் அதிகாரம் 14 வசனம் சொல்கிறது, அவன் அல்ல இவனே நீதிமான ஆனப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். There no the particular mention, the particular identification. அவனுக்கு எந்த விதமான அடையாளம் இல்லை, அவனுக்கு எந்த விதமான பெயர் சொல்லி ஆண்டவர் சொல்லவில்லை. வேதம் சொல்கிறது இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன்னுடைய வீட்டுக்கு போனான்னு சொல்லி பார்க்கின்றோம். நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு வேத பகுதி தான். என்ன பகுதி? 2 பேர் தேவாலயத்துக்கு போறாங்க. எதுக்கு
2 பேரும் ஜெபம் பண்ணினார்கள். பரிசேயன் பலிபீடத்துக்கு மிக அருகில் நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். ஆனா ஆயக்காரனோ தேவனுடைய ஆலயத்தில் வாசற்படியில பிரகாரத்தில் நின்று கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறான் சொல்லி பார்க்கின்றோம். 2 பேருடைய ஜெபம் முடிகிறது. ஆயக்காரனுடைய ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கின்றார். இந்த ஆயக்காரனை ஆண்டவர் நீதிமானாய் மாற்றுகிறார். ஆனா பரிசேயனோ பந்தம் பந்தமாகவே வெறுமையாக சொல்லுகிறார். நல்லா யோசித்து பாருங்க, 2 பேரும் ஆண்டு சமூகத்தில் ஜெபிக்கிறாங்க. ஆனா ஒருவர் மாத்திரம் ஆண்டோடைய பலிபீடத்துக்கு முன்னாடி வந்து ஜெபிக்கிறாரு, இன்னொருத்தர் வாசப்படியிலே நின்று கொண்டு அவர் ஜெபிக்கிறாரு. ஆனா ஆண்டவர் ஜெபத்தின் முடிவிலே என்ன நடக்குது என்றால், ஆயக்காரனுடைய ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார், பரிசேயனுடைய ஜெபத்தையும் கர்த்தர் புறக்கணிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இவனே நீதிமானாக்கப்படுகிறான், ஆனா அவரோ தேவனால் மறுக்கப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். அவனுடைய ஜெபம் எத்தனமா என்று சொல்லி அவன் நம் வேதத்தில் பார்க்கின்றோம். அப்போ இந்த ஆயக்காரனுடைய ஜெபத்தை ஏன் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், இந்த ஆயக்காரனை ஏன் ஆண்டவர் அவனை நீதிமான் ஆக்கினார் என்று சொல்லி ஒரு 5 சத்தியங்களை இந்த நாளிலே இந்த காலை வேளையிலே வேத ஆதாரத்தோடு உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அப்போ பரிசேயனும் ஆயக்காரனும் இருவரும் சபைக்கு வந்தார்கள், இருவரும் ஜெபித்தார்கள், இருவரும் ஒரே நேரத்திலே ஜெபத்தை முடித்தார்கள். ஆனா ஆயக்காரனுடைய ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரித்தார், பரிசேயனுடைய ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. இவன் நீதிமானாக்கப்பட்டான், அவனோ பாவியாக வீட்டுக்கு திரும்பினான். காரணம், ஆயக்காரனுக்குள்ள இருந்த ஒரு 5 விதமான காரியத்தை தான் இந்த நாளில் வேத ஆதாரத்தோடு பார்க்க போகின்றோம். வேதத்தில் வாசிக்கின்ற லூக்கா 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, ஆயக்காரன் தூரத்திலே நின்று, ஆயக்காரன் தூரத்திலே நின்று. முதல் இந்த செய்தியின் தலைப்பில் சொல்லி பார்க்கும்போது, தேவ சமூகத்தில் பயம் உள்ளவன், the fearful in divine presence. ஆண்டவருடைய சமூகத்திலே பயம் உள்ளவனாய் காணப்பட்டான். யாரு? ஆயக்காரன். ஒருவன் நீதிமானாக்கப்பட வேண்டும் என்றால் அவன் தேவனுடைய சமூகத்தை குறித்து பயபக்தி உள்ளவனாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். இருவரும் அநேக காரியத்தில் ஈடுபட்டார்கள், அநேக உலக காரியத்தில் ஈடுபட்டார்கள். ஆனால் ஒருவன் மாத்திரம் வேகமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் பயம் இல்லாதவனாய் பலிபீடத்துக்கு முன்னாடி வந்து ஜெபிக்கிறான். ஆனா ஒருத்தர் மாத்திரம் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு வெளியே நின்று கொண்டு, பாவியாக மனுஷன் உம்முடைய சமூகத்தில் நின்று கொள்ள நான் பார்த்திருக்கிறேன் என்று சொல்லி பரத்தை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். காரணம், அவனுக்குள்ள தேவ பக்தி நிறைந்த மனிதனாய் காணப்பட்டான். அவனுக்குள்ள தேவ பயம் இருந்துச்சு. ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று கொள்வதற்கு நான் பார்க்கிறேன் அல்ல, ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்பது சாதாரணமானது அல்ல, ஆண்டவருடைய சமூகம் மனிதன் சாதாரணமாக நிற்க முடியாது. ஆயக்காரன் தூரத்திலே நின்றான். தூரத்திலே நின்ற தேவனுடைய ஆழத்தை குறித்தும் தேவனுடைய பிரசனத்தை குறித்தும் பயமில்லாதவன் நீதிமானாய் மாற்றப்பட முடியாது. எந்த மனிதனுக்குள்ள தேவ பயம் இல்லையோ, எந்த மனிதனுக்குள்ள தேவனுடைய பிரசனத்தை குறித்து ஒரு அச்சமில்லாதவனாய் இருக்கிறானோ, அவனுடைய வாழ்க்கை நீதிமானாய் மாறாது. ஆயக்காரன் தேவனுடைய சமூகத்தில் பயம் உள்ள ஒரு மனிதனாய் காணப்பட்டான். ஆயக்காரன் பரிசுத்த ஜெபம் பண்ண வந்தபோது அந்த ஆலயத்தின் பிரகாரத்தில் வெளி ஓரத்தில் ஆயக்காரன் நின்று கொண்டிருந்தான். ஸ்டாண்டிங் அவுட்சைட். அவன் ஒரு பயமுள்ள ஒரு மனிதனாய், ஒரு ஃபியர்ஃபுல்லாக ஆண்டவருடைய சமூகத்தில் நடுங்கின ஒரு மனிதனாய் காணப்பட்டான். ஆலயத்தின் பிரகாரத்தில் ஓரத்தில் ஆயக்காரன் நின்று கொண்டிருந்தான். ஆனா ஆலயத்தின் பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் தாண்டி பரிசேயன் நின்று கொண்டு அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். இதிலிருந்து எது தெரிகிறது என்றால், தேவ சமூகத்தில் நெருங்கும் போது பரிசேயனுக்கு பயம் இல்லை. தேவ சமூகத்தில் நெருங்கும் போது பரிசேயனுக்கு பயம் இல்லாதவனாய் காணப்பட்டான். நீங்க ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், ஆண்டவருடைய சமூகத்திலே நெருங்கும் போது எனக்குள்ளே பயம் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் நெருங்கும் போது எனக்குள்ள ஒரு அச்சம் இருக்க வேண்டும். நான் ஆண்டவருக்கு விரோதமா இவ்வளவு காரியம் செய்திருக்கிறேனே, உலக காரியத்தில் இவ்வளவு ஈடுபட்டிருக்கிறேனே, எப்படி நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நெருங்கணும் சொல்லி ஆயக்காரன் தூரத்திலே நின்று கொண்டிருந்தான். ஆனா பரிசேயன் எந்த பயம் என்று அவன் முன்னாடி நின்று ஜெபிக்க வேண்டாம். கர்த்தர் பரிசேயனை புறக்கணித்தார். ஆயக்காரனை ஆண்டவர் நீதிமானாய் மாற்றினார். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 16-17 சொல்கிறது, யாக்கோபு நித்திரை தெளிந்து விழுந்த போது
மெய்யாகவே கர்த்தர் ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறிந்தேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீட்டை அல்லாமல் வேற அல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். யார் சொல்றாரு? யாக்கோபு சொல்றாரு, ஆண்டவருடைய சமூகத்தை, ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்தை வர்ணிக்கும் பொழுது இது மகா வானத்தின் வாசல் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவன் முதல் யாக்கோபு தான் இந்த பரிசுத்த ஸ்தலத்தை வர்ணிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அப்போ தேவ சமூக பரிசுத்த யாக்கோபு விளங்கிக் கொண்ட உண்மை என்ன என்றால், தேவனுடைய பரிசுத்த ஸ்தலம் ரொம்ப பயங்கரமானது. தேவனுடைய பரிசுத்த ஸ்தலம் என்பது ரொம்ப பயங்கரமானது. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவனுக்கு பயப்பட வேண்டும். தேவ சமூகத்தை குறித்து அச்சமும் பயமும் நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாக பேசுகிற நம்மளோட ஒரு காரியம் சொல்லி பார்க்கும்போது, தேவ சமூகத்தில் பயம் உள்ளவனாய் ஆயக்காரன் காணப்பட்டான். தேவ சமூகத்தில் பயமுள்ளவனாய் காணப்பட்டான். இரண்டாவது காரியம், the second point, லூக்கா 18:13 சொல்லுது, தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல். காரணம், அவனுக்குள்ள அவ்வளவு காரியம் காணப்பட்டது. கர்த்தரை விட்டு தூரம் போன காரியம் அவனுக்குள்ள காணப்பட்டது. அவனுக்குள்ள பயம் ஏற்பட்டது. ஆண்டவரை கூட கண்ணை ஏறெடுத்து பார்க்க முடியாத சூழ்நிலை. இரண்டாவது காரியம், முதலாவது தேவ பயமுள்ளவனாய் காணப்பட்டான். the second thing, பாவ உணர்வுள்ள ஒரு மனிதனாய் காணப்பட்டான். the conscious of sin, பாவ உணர்வுள்ளவனாய் அவன் காணப்பட்டான் என்று சொல்லி பார்க்கின்றோம். தேவன் நம்ம நீதிமானாய் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பாவங்களை குறைத்து உணர்வுள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்காமல் துணியாமல் கூட அவன் காணப்பட்டான். தேவனுடைய ஆழத்தில் நடக்கிற சம்பவத்தை கொஞ்சம் கவனித்து பார்க்கும்போது நெஞ்சை நிமிர்த்து கொண்டே, நீங்க சத்தத்தை உயர்த்தி கொண்டே இன்னைக்கு வருகிற பார்க்கின்றோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ சமூகத்தில் நான் பாவ உணர்வுள்ளவனாய் காணப்பட வேண்டும், பாவ உணர்வுள்ள மனிதனாய் நான் காணப்பட வேண்டும். நீங்க எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்னைக்கு சிஎஸ்ஐ எல்லாம் நீங்க பார்க்கும்போது கன்ஃபஸ் அவர் சின் ஒரு பாட்டு இருக்கும், ஆர்டர் வர்ஷிப்ல பாவ அறிக்கை, இன்னொரு இருக்கு பாவ அறிக்கை ஜெபம் சொல்லி. இது எதற்கு என்றால், நாம் செய்த பாவங்களை நாமே சபையில அறிக்கையிட வேண்டும். the confession of our sin. அப்போ நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நீதிமானாக்க வேண்டும் என்றால், தேவனுடைய சமூகத்திலே வரும் பொழுது குற்றம் குறைகள் விடுதலை குறித்து உணர்வுள்ளவனாய் நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாய் இந்த காலை வேளையில நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சங்கீதம் 51:4 சொல்லுகிறது, தாவீது சொல்லுகிறார், தேவரீர் ஒருவருக்கே விரோதமான பாவம் செய்து உங்கள் கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்து நீ பேசும்போது நீர் விளங்கும், நீ நியாயத்திற்கும் போது பரிசுத்த விளங்கும், இதை அறிக்கிறேன் என்று சொல்லி தாவீது ராஜா சொல்லுகிறார். தாவீது ராஜா நான் ஏற்கனவே செய்தி கொடுத்திருக்கிற சங்கீதம் 51 சங்கீதம் தாவீது முழுமையாய் தன்னுடைய பாவத்தை உணர்ந்தவனாய் அறிக்கையிட்ட சங்கீதமாய் காணப்படுகிறோம். அது 4ஆம் வசனம் சொல்லுகிறார், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என்னை மன்னித்துக் கொள்ளும் என்று சொல்லி அந்த இடத்துல பாவ அறிக்கையை செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். அப்போ இரண்டாவது காரியம், எனக்குள்ள பாவ உணர்வு இருக்க வேண்டும். ஆயக்கான வாழ்க்கையில முதலாவது தேவ சமூகத்தில் வரும்போது பயமுள்ள மனிதனாய் காணப்பட்டான். இரண்டாவது ஆண்டவருடைய சமூகத்தில் என் பாவம் மன்னிக்கப்பட்டால் ஒழிய ஆண்டவருடைய சமூகத்தில் வருவேன் என்று சொல்லி அந்த வாசப்படியில் நின்று கொண்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். மூன்றாவது காரியம், அதே லூக்கா 18:12 சொல்லுது, தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அவன் யாருக்குமே காட்டல, அவன் தனக்குள்ள ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். மூன்றாவது காரியம் என்ன சொல்லி பார்க்கும்போது, பகிரங்க மனம் திரும்புதல் உள்ளவன், சடன் ரெபெண்டன்ஸ், மனம் திரும்புதல் உள்ளவனாய் காணப்பட்டார். அப்போ பரிசேயன் ஜெபத்தை ஆண்டவர் தள்ளி போடுவதற்கு என்ன காரணம் என்றால், அவன் நல்லவன் தானே, அவன் உபவாசம் எடுக்கிறான், பரிசுத்தமாய் இருந்தான், தசமபாகம் கொடுத்தான். ஆனால் அந்த பரிசேயனுடைய ஜெபம் ஆண்டவர் கேட்கவில்லை. நீ பல நேரம் அப்படிதான் யோசிக்கிறோம். இன்னைக்கு நான் தசமபாகம் கொடுக்கிறேன், எல்லா கூட்டத்திலும் கலந்து கொள்கிறேன், ஆண்டு சமூகத்தை உபவாசம் இருக்கிறேன், எல்லாமே செய்கிறேன், ஏன் ஆண்டவர் ஜெபத்தை கேட்பதல்ல? ஆயக்காரன் ஜெபத்தை தான் ஆண்டவர் கேட்டார். பரிசுத்த ஜெப வேளையில் பகிரங்க மனம் திரும்புதல் இல்லை. பரிசு ஜெபிக்கும் போது அவன் வாழ்க்கையில மனம் திரும்புதல் இல்லை,
வேண்டும். அது அல்ல, ஜெபிக்கிற உள்ளத்தை கர்த்தர் பார்க்கின்றார். இன்னைக்கு பல நேரங்கள்ல இன்னைக்கு நாம் செய்கிற பாவம், இன்னைக்கு நான் ஒருவேளை மற்ற இடத்தில் நான் சில காரியங்கள் செய்யும் பொழுது நாம் மன்னிக்கின்றோம். ஆனால் அந்த காரியத்தை மனதில் வைத்திருக்கின்றோம். மனம் திரும்புதைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஆயக்கான வாழ்க்கையில அவன் ஆண்டுடைய சமூகத்தில் வரும் பொழுது மனம் திரும்புதலாய் காணப்படுகிறான். பரிசுத்தம் ஜெபிக்கிறான். வாரத்தில் 2 நாள் சபைக்கு போறேன், உபவாசம் இருக்கிறேன், என் தசமாக எல்லாம் ஆண்டுக்கு கொடுக்கிறேன், நான் மற்றவங்க போல இல்ல, ஏன் இங்க தூரத்தில் நின்று கொண்டிருக்கிற ஆயக்காரனை போல நான் இல்ல, அதனால நான் ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்லி அவன் சொன்னது எல்லாமே தன்னை குறித்து பெருமையாக பேசிக் கொண்டிருந்தான். ஆனா ஆயக்காரனும் தூரத்தில் நின்று கொண்டு பாவியாக என் மேல கிருபையாயிரும், நான் உங்களுடைய சமூகத்தில் வருவது நான் பார்த்தேன் அல்ல என்று சொல்லி தூரத்தில் நின்று கொண்டு அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். வேதம் சொல்கிறது, தன் மார்பிலை அடித்துக் கொண்டு அவன் கதறுகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்போ பகிரங்க மனம் திரும்புதல் அவன் வாழ்க்கையிலே காணப்படுதுன்னு சொல்லி பார்க்கின்றோம். 4வது காரியம் சுருக்கமா சொல்லி முடிச்சது. லூக்கா 18ஆம் அதிகாரம் 13 சொல்லுது, தேவனே பாவியாக என் மேல கிருபையாயிரும் என்றான். 4வது காரியம், பாவங்களை அறிக்கையிட்டு விட்டுவிட்டவன். He has confessed his sin. தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு விட்டுவிட்ட ஒரு மனிதன் தான் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது ஆயக்காரன். இதுவரை நாம் கண்ட ஆயக்காரனுடைய ஜெபத்திலே சற்று உச்சகட்டமான காரியத்தை நடத்தி நாம் பார்க்க என்ன சொன்னா, ஆயக்காரன் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு விட்டுவிட்டாங்க. இனி பல இடத்துல ஜெபிக்கிறோம், நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம், ஆண்டவரோட பேசும்போது சொல்லிக்கிறோம், ஆண்டவரே நான் பாவம் செய்யல, என்ன மன்னிச்சிருங்க. நீங்க எத்தனை பேர் வாழ்க்கை பாருங்க, நீங்க எப்படி ஜெபிக்கிறாங்கன்னா, ஆண்டவரே இந்த பாவத்தை நான் செய்யல, இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். ஆனா யாராவது ஆண்டவர் பாவத்தை செஞ்சிருக்கிறேன், ஆனா இந்த பாவத்தை நான் அறிக்கை எடுக்கிறேன், இது என்னை விட்டு அகற்றி போடுன்னு சொல்லி யாராவது ஜெபிக்கிறோமா? இல்ல. எல்லாருமே ஜெபிக்கிறது என்னன்னா, நான் பாவம் செய்ய மாட்டேன், இனி பாவம் செய்ய மாட்டேன். ஆனா நான் செய்த பாவத்துக்கு நான் பாவ அறிக்கை எடுக்கிறது இல்ல, பாவ அறிக்கை சொல்லுவது இல்ல. அப்போ வேதம் சொல்கிறது, பாவியாக என் மேல நீ கிருபையாயிரும் என்று சொல்லி ஆயக்காரன் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும், ரட்சிப்புண்டாக நாவினால் அறிக்கை பண்ண வேண்டும். பாவங்களை அறிக்கையிட்டு விட்டுகிறவனோ வேதம் சொல்கிறது அவன் தேவனுடைய இரக்கத்தை பெறுகிறான். நீதிமன்றம் 28:13 சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கையிட்டு விட்டுவிடுகிறவனோ இரக்கத்தை பெறுகிற தேவனாக இருக்கிறான். அப்போ இன்னைக்கு யாரெல்லாம் நம்முடைய பாவங்களை மறைக்கிறோமோ அவன் வாழ்க்கை வாழ்வடையாது, அவன் வாழ்க்கையில சீர்படாது. ஆனால் அதை அறிக்கையிடணும். ஆண்டவர் சொல்லுங்க, அதை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ இரக்கத்தை பெறுவான், இரக்கத்தை பெறுவான். அப்ப கிறிஸ்துவ மார்க்கம் என்பது பாவம் செய்வதற்கு லைசன்ஸ் கொடுப்பது அல்ல. கிறிஸ்துவ மார்க்கம் என்பது பாவத்தை மன்னித்து பாவத்தை மறக்க செய்து திரும்ப அதே பாவத்தை கிறிஸ்துவர்கள் செய்யாதபடிக்கு அவனை பரிசுத்தமாக நிறுத்துகிற தூய்மையான மார்க்கம் கிறிஸ்துவ மார்க்கம். மறுபடியும் சொல்றேன், கிறிஸ்துவ மார்க்கம் என்பது பாவத்தை செய்கிறதுக்கு கொடுக்கிற லைசன்ஸ் அல்ல. கிறிஸ்துவ மார்க்கம் என்பது பாவத்தை மன்னித்து பாவத்தை மறக்க செய்து திரும்ப அதே பாவத்தை கிறிஸ்துவர்கள் செய்யாதபடிக்கு அவனை பரிசுத்தமாய் நிறுத்துகிற தூய்மையான ஒரு மார்க்கம், தூய்மையான மார்க்கம். ஏதோ பாவம் செய்த அறிக்கையிட்டோம் மறுபடியும் பழைய வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிற கிறிஸ்துவ மார்க்கம் அல்ல. கிறிஸ்துவ மார்க்கம் என்பது அந்த பாவத்தை முற்றிலுமாய் அகற்றி போட்டு விட்டு பரிசுத்தமாய் நிறுத்துகிற தூய்மையான மார்க்கம் தான் கிறிஸ்துவ மார்க்கம், கிறிஸ்துவ பிரேமம். எனவே ஆயக்காரனை போல நம்முடைய பாவங்களை அறிக்கிட்டு மாத்திரமல்ல, அன்றோடு விட்டு விடுவோம் என்றால் மட்டுமே தேவனுடைய மன்னிப்பை நீங்கள் நானும் பெற முடியும். ஆயக்காரன் தன்னுடைய பாவத்தை மறக்குகிறான், பாவத்தை ஆண்டு சொல்ல அறிக்கையிடுகிறான். வேதம் சொல்கிறது, தன் பாவத்தை அறிக்கையிட்டு அதை விட்டு விடுகிறான். இட்ஸ் நாட் only confess, he left over. அந்த பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறான். அப்ப என்ன சொன்னா, அவனுக்குள்ள பாவ அறிக்கை விட்டு விடுகிறான். 5வது காரியம் என்ன சொல்லி பார்க்கும்போது
29 வசனம் சொல்கிறது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையாய் இருக்கிறேன், என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சாந்தமாய் மனத்தாழ்மையா இருக்கிறேன், என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கள் இளைப்பாறுதல் அடையும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போ நீதிமான் தன்னை தாழ்த்துகிறவன், ஆயக்காரன் தன்னை தாழ்த்தினார், இவன் தன் நீதிமன்ற நம்பினான், பரிசேயன் தன் நீதிமன்ற நம்பினான், ஆழ்ந்து ஜெபம் பண்ணும் மற்றவர்களை அற்பமாய் நினைத்தான். பரிசு என்ன செஞ்சான்? இவன் நீதிமான் எண்ணினா, மற்றவர்களை அற்பமாய் எண்ணினா, அவன் பக்தி பரவசத்தில் குறித்து மேட்டுமையாக உள்ளவனாய் காணப்பட்டான். ஆனா ஆயக்காரனோ மனத்தாழ்மையாய் காணப்பட்டான், மனத்தாழ்மையாய் காணப்பட்டான். வேதம் சொல்லுகிறது 14ஆம் வசனம், அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இன்னைக்கு நீங்க நம்மை தாழ்த்தும் பொழுது நீங்க நாம் உயர்த்தப்படும், நாம் உயர்த்தப்படும் பொழுது ஆண்டவர் நம்மை தாழ்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிற உண்மையில் நாம் ஆண்டவரும் கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, தேவ சமூகத்துக்கு வரும்போது, தேவனுக்காய் ஜீவிக்கும் போது, ஜனங்கள் மத்தியில் நம்மை காண்பிக்கும் போது, நம் மனதில் செயலிலும் தோற்றத்திலும் தாழ்மையாய் இருக்க வேண்டும், தாழ்மையாய் இருக்க வேண்டும். குருவை தொடரும் சீடனாகிய நீங்கள் மனத்தாழ்மையாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தாழ்மைகளை உயர்த்துகிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இனி கிறிஸ்துவை பின்பற்றுகிற நீங்கள் நானும் அவரை போல மனத்தாழ்மையாய் இருக்க வேண்டும், மனத்தாழ்மையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். நாயக்காரன் பாவத்தை தேவன் மன்னித்து நீதிமானாய் மாற்றி ஆசீர்வாதத்திற்கு காரணம் அவன் மனத்தாழ்மையாய் காணப்பட்டான். ஆண்டுடைய சமூகத்தில் அவனுக்குள்ள மனத்தாழ்மை காணப்பட்டது. இந்த ஆயக்காரனுடைய வாழ்க்கையிலிருந்து எவ்விதம் நீதிமானாக்கப்பட்டான் என்று சொல்லி எனக்கு 5 விதமான காரியத்தை கண்டோம். என்ன காரியம்? முதலாவது, தேவ சமூகத்தில் பயமுள்ள மனிதனாய் காணப்பட்டான். 2வது, பாவ உணர்வுள்ள மனிதனாய் காணப்பட்டான். 3வது, பகிரங்க மனம் திரும்புதல் அவனுக்குள்ள இருந்துச்சு. 4வது, பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனாய் காணப்பட்டான். 5வது, தன்னைத்தானே தாழ்த்தினான். அப்படி தாழ்த்தும் போது இந்த 5 காரியங்களுக்குள்ள காணப்படும் பொழுது வேதம் சொல்லி 14ஆம் வசனம், இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்ப போனான். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் ஜெபிக்கலாம், இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வரலாம். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறபடி இன்னைக்கு மற்றவர்களை தூஷித்தோம், மற்றவர்களை இன்னைக்கு நான் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன், ஆண்டவர் ஜெபிக்கிறேன், ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறேன், உபவாசிக்கிறேன், அவனை போல நான் இல்லை என்று சொல்கிற ஜெபத்தை விட்டு விட்டு இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற போது தன்னையே ஒப்பு கொடுத்து மனத்தாழ்மையோடு ஆண்டவர் சமூகத்தில் வரும் பொழுது ஆண்டவர் ஆயக்காரனுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். கர்த்ததாமே இவ்வார்த்தைகளை நமக்கென்று கர்த்தர் ஆசீர்வாதமாய் நமக்கு மாற்றுவாராக. ஆமென்.